நண்பர்களே, இன்னைக்கு வாங்க போகலாம். சின்ன மலை மேலே ஒரு கோயில், நித்யா கல்யாண பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில். இது எங்கே இருக்கு? மறைமலை நகர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரம், ஒரு ஆப்பூர் வில்லேஜ். இந்த ஆப்பூர் வில்லேஜ் உள்ளே இந்த கோயில் இருக்கு. ஸோ வாங்க நம்ம தரிசனம் பண்ணி வரோம். வணக்கம், நாங்கள் ஃபைனலி வந்திருக்கோம். இந்த கோயில் மலை மேலே பாருங்கள். இந்த ஊர் பேர் வந்து ஆப்பூர். சென்னையிலேருந்து மறைமலை நகர் வரணும். மறைமலை நகர்லேருந்து 2 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி 2 கிலோமீட்டர் தூரம் தான் ஆப்பூர் வில்லேஜ். ஆப்பூர் வில்லேஜ் உள்ளேருந்து வந்து இந்த கோயில் வரணும். பாருங்கள், மலை மேலே வந்துருக்கு. हम लोग चेन्नई से मरेमले नगर होते हुए आपुर विलेज में आके ये मंदिर है. इस मंदिर में आने के लिए देखिए, गांव के अंदर से, आपुर गांव के अंदर से हम लोग आ चुके हैं. இப்போ இந்த படி மேரி மேலே போனோம். போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட வாங்க, போய் பாருங்க. கூட எல்லாருக்கும் ஒரு இது கூட இருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாருமே பண்ணுங்கள். எப்படி டெவலப் பண்ணலாம், எப்படி என்ன சஜஷன் கொடுங்க. அடுத்த கோயில் இதே மாதிரி நான் எங்கெங்கே போகிறோம், போய் தரிசனம் கொடுக்க போகிறோம். ஸோ நண்பர்களே, கூட இருங்க, सब्सक्राइब करिए, साथ में रहिए. हम आगे जो भी ऐसा अच्छा मंदिर है वो सारा मंदिर दिखाने को तैयार है हमारे इस चैनल के माध्यम से. तो कृपया सब्सक्राइब करके साथ रहिए. थैंक यू. வாங்க, மேலே ஏறி பார்க்கலாம் எப்படி இருக்கு. நண்பர்களே, ஃபைனலி படி ஏறி மேலே கோயில் பக்கம் போக போகிறேன். இது ஒரு பெருமாள் கோயில். சென்னையிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த கோயில். மறைமலை நகர் ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். ஆப்பூர் வில்லேஜ். ஆப்பூர் வில்லேஜில் ஊர் உள்ளேருந்து இந்த கோயிலுக்கு வரணும். दोस्तों, चेन्नई से 40-50 किलोमीटर के दूर में है ये मंदिर, मरेमला नगर विलेज. वहाँ से 1-2 किलोमीटर आपुर विलेज. सो पहाड़ी एरिया कोई नहीं रुकी. सीढ़ियाँ चढ़ते हुए हम लोग ऊपर तरफ जा रहे. इस पहाड़ी पे है स्वामी पेरुमाल कोयल. ரொம்ப நல்ல ஒரு கோயில். தூரத்துலேருந்து மேலேருந்து ஊர் எப்படி இருக்கு பாருங்கள். ऊपर से गाँव कैसे दिखता है, चारों तरफ का नज़ारा देखिए. படி ஏறி மேலே போக போகிறேன். படி ஏறும்போது மூச்சு வாங்குது. वयसाइचिल्ला उम्र हो गया तो ऊपर जाते हुए थक जाते हैं, श्वास फूलने लगते हैं. மலைக்குள்ளே சின்ன ஒரு சந்து மாதிரி ரோடு. மேலே போகும்போது பாருங்கள், சின்ன பையன் மூச்சு வாங்குது, உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். दोस्तों, आज संडे है तो संडे सोचा चलो एक पहाड़ पे मंदिर है, घूम के आते हैं. तो आया, बहुत अच्छा लग रहा है. कभी कभी ऐसे जगह पे आना चाहिए, थोड़ा रिलैक्सेशन के लिए. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸோ லீவ் இருக்குது. அதனால் பக்கத்தில் சிட்டி பக்கத்தில், சென்னை சிட்டி பக்கத்தில் இந்த கோயில். சரி, வந்து போயிட்டு வரலாம். இங்கே ரொம்ப ஜனம் வராது, தெரியல ஏன் வரணும். சண்டே இல்லை, எப்போவுமே டெய்லி இருக்கு கோயில். ஆனால் எப்போ டைம் கிடைக்கும் வந்தால் நல்லாயிருக்கும். மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போவோம். ஸோ நாங்கள் மேலே போகும்போது பாருங்கள், மூச்சு வாங்குது. ஃபைனலி கோயில் கட்டு வந்துச்சு. அதோ தெரிஞ்சு பாருங்கள் கோயில். இங்கே பல பேர் சொல்லுவாங்க குரங்கு இருக்கும்,
ஆனால் ஒரு குரங்கு கூட தெரியலையா. குரங்குகளுக்காக பிஸ்கட் எடுத்து வந்திருக்கு நாங்கள் கொடுக்கலான்ட்டு. यहाँ आते हुए रास्ते में बानर मिलते हैं. लोग बोलते हैं बानर बहुत है, लेकिन एक भी बानर मुझे दिखाई नहीं दे रहा है. मैं अभी आखिरी पैदान पे आ गया. सामने मंदिर दिख रहा है, तो देखिए मंदिर के पास आ गया मैं. लो सा ओपन था, ओपन में है. देखिए हम मंदिर के द्वारे पे पहुंच गए. ये है स्वामी पेरुमाल मंदिर. पेरुमाल कोयल गेटले वंदाச்சு பாருங்க. சுற்றி பார்க்குறது எப்படி இருக்கும். மலை மேலே காடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்க தூரத்துலேருந்து கிராமம் எப்படி கீழே பார்வை தெரியுது. பைரவருக்கு ஒன்றொன்று கூட பிஸ்கட் பைரவர் சாப்பிட்டுட்டு இருக்கு. तो हम लोग मंदिर के सामने वाला गेट में जा रहे हैं. इधर से कोई मेन गेट अंदर पूरा कोई की बैक साइड இந்த கோயில் சுற்றி பாருங்க. இதோ வானர் உட்காந்துருக்கு. வானர்கள் வந்துட்டே இருக்கு. आ जाओ दोस्तों, बिस्किट ले लो. अब नहीं कटी बिस्किट. वाह वाह. सोबिना ना सोबिना. जय हनुमान. இது வந்து கோயிலுக்கு ஆப்போசிட் சைடில் எதிர் பக்கம் கீழே இப்படி இருக்குது. நண்பர்கள் இங்கே வரது டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்துடலாம் புதுசாக யாரும் இருந்தால். ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். கூகுள் மேப் போட்டிங்கன்னா அதே கீழே பாருங்கள் சின்ன ஒரு கோயில் தெரியுது. அங்கே தான் வந்து மேப் நிற்கும். தயவுசெய்து இந்த பக்கம் வராதிங்க, ஊர் உள்ள பக்கமும் வரணும். நான் வரும்போது ரோடு பாருங்கள் காட்டியிருக்கு, அந்த ரோட்டில் வரணும். ஊருக்கு உள் சைடு வரணும். இந்த கோயில் பேக் சைடு காடு பக்கமும் வரக்கூடாது. அப்போது ரோடு அங்கேருந்து வேறு எங்கோ போகாது, முட்டும். கடைசி கோயில் உள்ள என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. பூசாரி உள்ளே இருக்குது. ஸோ எந்த கோயிலுக்கு போனாலும் உள்ளே சாமிக்கு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஒரு கண்டிஷன் இருக்கும். அதனால் நாங்கள் உள்ளே ஃபோட்டோ எடுக்கல. இது வெளியே மெயின் கேட்.
இதை உள்ளே போகிறது துவார சாமி பார்க்குறது. ஸோ நாங்கள் இப்போ சாமி பார்த்துட்டு வந்து அடுத்தது உங்களுக்கு एक्सप्लेन பண்ணுறோம். किसी भी मंदिर में जाएंगे तो वहाँ स्वामी का फ़ोटो लेना माना है अंदर से. तो अभी जो मेन मंदिर के दर्शन गेट है वहाँ पे पहुँच गया हूँ. अभी यहीं तक अगला हम स्वामी की दर्शन करके फिर आके बोलते हैं. थैंक यू. நண்பர்களே, இந்த கோயில் புதுசாக பேர் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் நித்யா கல்யாண பிரசன்னா வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில். இந்த கோயில் பேர் வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 9:30 11:30 வரைக்கும் டைமிங். இதுக்கு உள்ளே வந்தால் தரிசனம் பார்க்க முடியும். மற்ற நாள்கள் ஒர்க்கிங் டேஸ்களில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 7 வரைக்கும் வெறும் அரை மணி நேரம் டைம் दर्शन टाइम. तो दोस्तों ये मंदिर का टाइमिंग जो है बहुत अच्छी मंदिर है. नित्या कल्याण प्रसन्न वेंकटेश्वर पेरुमाल कोयल. ये मंदिर का जो टाइमिंग है सैटरडे संडे 9:30 से 11:30 तक. बाकी वर्किंग डेज सुबह 6:30 से 7 o'clock तक. यह है दर्शन टाइम. बाकी कानून पोंगल न्यू ईयर ये दोनों दिन जो है फुल डे ओपन रहते हैं. तो दर्शक जितने ज़्यादा यहाँ आएंगे उतना ये फेमस होगा और ये मंदिर में लोग आएंगे पूरे दिन भर ओपन रहेगा. मतलब एवढं इगे बरोबर कोयल की टाइमिंग मारेगा. मीन्स நிறைய பேர் வர ஆரம்பித்தா காலை சாயந்தரம் 2 நேரத்தில் ஓப்பனில் இருக்கும். ரொம்ப நாள் தாய் கோயில் அங்கே தரிசனம் பண்ணி வந்து உட்காந்துருக்கு. நீங்களும் வாங்க, வந்து நல்லா தரிசனம் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் யாகம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது. ஸோ கடைசி வணக்கம். எல்லோரும் வாங்க, தரிசனம் பண்ணுங்க. நண்பர்களே, இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணி வெளியே வந்திருக்கோம். ஓகே, வெளியே வரும்போதே படியில் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலாம். அப்படி உட்காந்துருக்கு. அடுத்தது நீங்கள் வாங்க பாருங்கள் வெளி பக்கம் எப்படி இருக்கும். கீழே போசல இதான் கோயில் தெரியுது. ஸோ தர்ஷன் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வரோம். दोस्तों फाइनली दर्शन करके हम लोग बाहर आ गए. तो मेरे पीछे आपको दिख रहा है मंदिर का जो सीढ़ियाँ चढ़ के ऊपर आते हुए गेट है. इस गेट से के सामने तक उस तरफ सामने वाला गेट है जो दर्शन करने के लिए स्वामी का. यहाँ का जो नज़ारा देखिए कितना सुंदर है. ऊपर कितना सुंदर हवा चल रहा है. சரியான காத்திருக்கு மக்களே. மேலே வந்தால் பார்வை ரொம்ப சூப்பராக இருக்குது. கசமாக வெயில் டைமில் இருக்கட்டும் எந்த டைமில் இருக்கட்டும் வந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். செடிகளும் நிறைய இருக்குது சுற்றி. என் பின்னாடி பாருங்கள் படி தெரியுது. இந்த படி நேற்று நம்ம இதில் போக போகிறோம். இந்த படி வழியே கீழே போனோம். அங்கே அதான் கிராமம். ரொம்ப பிரமாதமாக கோயில். மக்களே வாங்க, வந்து தரிசனம் பண்ணி போங்க. எப்போ முடிஞ்சாலும் வந்து அப்பப்போ தரிசனம் பண்ணி போனீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கோயில் எங்கே இருக்கும், இதே மாதிரி மலை மேலேயோ இல்லை நல்லா தரிசன ஸ்தலம் எங்கே இருக்கோ எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன் 1 by 1. ஸோ என் கூட இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்த எங்கெங்கே போவோம், எங்கெங்கே நல்ல தரிசன ஸ்தலம் கோயில் இருக்குது நான் போய் சுற்றி காட்ட முடியும். ஓகே, நன்றி.
படி படி கீழே போயிட்டே இருக்கு. மிஸ்டர் தர்மன், கொஞ்சம் தூரம் தான். குட்டி பாப்பா, வா 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 வா, ஏறு ஏறு, கொஞ்சம் தூரம் தான். ஆமாம். நான் திரும்ப